நான் எல்லாத்துக்குமே வந்து ஹீரோனியை தான் பார்ப்பீங்களா, படத்தை பார்க்க மாட்டீங்களா? ஹீரோனி கொஞ்சம் லைட்டா அப்படி காமிக்கிறதும் இப்படியா இருக்கே அப்படின்னு காமிக்கிறது இப்படிதான் வருவீங்களா? கதைக்கோசம் வா தலைவா, நீ வெளியே வா. படம் பார்த்துட்டு நல்லா இருக்கிற படத்தையும் கேவலமா பேசுறது ஏண்டா நாய்ங்களா? சார் படம் எப்படி சார் இருக்கு? படம் வந்து நான் பிரதீப் ரங்கன் அண்ணனுக்கு தான் நான் வந்திருந்தேன். படம் நான் உள்ள போயிட்டு நிறைய பேரை வந்து பேட்டி கொடுத்துருந்தாங்க, ரிவ்யூ பார்த்தேன் நானே. என்னடா இது பைத்தியம் மாரி பேசிட்டே இருக்காங்க. உள்ளே பார்த்தா தலைவனுடைய கேரக்டர் நான் உள்ளே பார்த்ததே செம்ம பூஸ் பம்ப்ஸ். எனக்கு அப்படியே உடம்புலாம் சிலுகுது. தலைவன் வந்து நிறைய படத்துல லவ் டுடே நிறைய படத்துல பார்த்துருக்கலாம். பட் இருந்தாலும் இந்த டிராகன் படத்துக்கு அந்த ஒரு டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரியே தலைவன் வந்து வேற லெவத்தில் செஞ்சிருக்கான். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸா நம்ம தலைவனை வந்து அந்த ஒரு ஃபேஸ்ல பார்க்கும் போது செம்மையா இருந்தது. தலைவன் இன்னும் வந்து நிறைய படம் நடிக்கணும், அதை தான் நான் எதிர்பார்க்குறேன். மிஸ்கின் வந்து டேரக்டரும் நிறைய பண்ணியிருந்தாரு. அவருடைய ஆக்டிங் இதில் கொஞ்சம் வித்தியாசமான ஆங்கிளில் நடிச்சிருக்காரு, சொல்ல தேவையில்ல. கதையும் அதே மாதிரி சூப்பராக இருக்கு. மியூசிக் சொல்ல தேவையில்ல. எங்கெங்கெல்லாம் கீழே டவுன் ஆகுதோ அதே இடத்துல மியூசிக் போட்டு ஹைலைட்டை தூக்கி விட்டுருக்காரு. நம்ம சிம்பானன் தான் நிறைய படத்தில் வந்து சில 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 வேலைகள்லாம் நிறைய அவர் சொல்லியிருப்பாரு. என்னன்னா அவர் எப்படி கஷ்டப்பட்டு வெளியே வந்தவரோ அவருடைய சுச்சுவேஷன்லேருந்து அவர் பார்த்து இந்த பசங்க இப்போ வளர்றானுங்க, சின்ன சின்ன பசங்க வளர்றானுங்க ஹீரோவா அப்படின்ற பசங்களுக்கு வந்து நிறைய பேர் வந்து உடனே தட்டிலாம் கொடுக்க மாட்டாங்க. சினிமா கேரக்டர் நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். அப்படின்ற போது சிம்பானா ஃபர்ஸ்ட் நான் சல்யூட் வச்சுக்கிறேன். அண்ணா உங்களுடைய அன்பு தேங்க்ஸ்ண்ணா. எதுக்கு நான் சிம்பானா சல்யூட் வச்சுன்னா, தலைவன் வந்து ரொம்ப டவுனில் இருக்கும்போது யாரும் வந்து தூக்கிலாம் கொடுக்க மாட்டாங்க. நம்ம சிம்பானா வந்து அவரே சொல்லியிருப்பார் பேட்டியில், பிரதீப் கிட்ட கால் பண்ணி எனக்கு முதல் முறையாக அண்ணன் தான் நீ விஷ் பண்ணியிருந்தாரு, நிறைய பூஸ்ட் பம்ப்ஸ் நிறைய அட்வைஸ் பண்ணியிருந்தாரு அப்படின்ற போது ட்விட்டர் போட்டிருந்தாரு. செம்மையா இருக்கு படம். ஆமா நான் எல்லாத்துக்குமே வந்து ஹீரோனியை தான் பார்ப்பீங்களா, படத்தை பார்க்க மாட்டீங்களா? ஹீரோனி கொஞ்சம் லைட்டா அப்படி காமிக்கிறதும் இப்படியா இருக்கே அப்படின்னு காமிக்கிறது இப்படிதான் வருவீங்களா? கதைக்கோசம் வா தலைவா, நீ வெளியே வா. கதைக்கோசம் வா. நம்மளுக்கு தான் அவளை பல கோடி வந்து நஷ்டம் பண்ணி பேனரை போட்டு ஆடியோ போட்டு எதுதோ போட்டு மியூசிக்லாம் போட்டு கதையை போட்டு நல்லா குழப்பி கிளப்பி எடுத்துட்டு வராங்க வெளியே. அப்படின்ற போது ஆடியன்ஸ் கதைக்கோசம் தான் வெளியே வரணும். படம் பார்த்துட்டு நல்லா இருக்கிற படத்தையும் கேவலமா பேசுறது ஏண்டா நாய்ங்களா?